பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரு விசை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல்லுவோமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்க காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, உம் வல்ல கரத்தால் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டே, உம் வல்ல கரத்தால் என்னை தாங்கினே, உம் சிறகாலை மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எத்தனை பேர் துதிக்கிறீங்க? நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. இந்த 8 மாதங்களும் நம்மை மறவாதபடி நம்மை நடத்தினார் அல்லவா, அந்த தெய்வத்தை கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி மாலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக, உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நீர் என்னை 8 மாதங்கள் நடத்தின அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவரே என்னுடைய துதி பலிகளையோ நன்றி பலிகளையோ என்னுடைய சோத்திர பலிகளையோ நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 9வது மாதத்தின் முதல் நாளில் இந்த வாசற்படி ஜெபத்திலே ஆண்டவரே நான் நன்றி உள்ளவளாக வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி, யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, கண்ணை மூடி இயேசுப்பா, நீர் என்னை நடத்தி வந்த கிருபைக்காக சோத்திரம், என்னை நீர் உயர்த்தினீரே சோத்திரம், என்னை தாங்கினீரே உமக்கு சோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே சொல்லுவோம். நன்றி இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே சொல்லுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே சொல்லுவோமா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. ஒரு விசை தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசு. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நன்றி இயேசு.
என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே சொல்லுங்க ஓ எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே இந்த 8 மாதங்களும் உன் எதிர்காலத்தை குறித்தே நீ சிந்தித்து நீ அழுது கொண்டே இருக்கிறாய் கடந்த சில மாதங்களாக என்னுடைய எதிர்காலம் என்னவாக முடியுமோ என்று சொல்லி நீ சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நீ தவிர்த்து கொண்டே இருக்கிறாய் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க இயேசப்பா என் எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் இந்த 9வது மாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே எத்தனை பேர் நம்புறீங்க சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி போய் வந்திருக்கிறீங்க சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்க என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாக முடியுமோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிறீர்கள் கலங்காதங்க இந்த 9வது மாதத்தில் முதல் நாள் இந்த மாலை நேரத்தில் இந்த வாசற்படி ஜெபத்தில் நான் சொல்லுகிறேன் கலங்காதங்க உங்க எதிர்காலத்தை உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து விடுங்க கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து விடுங்க அவர் உங்க பக்கத்தில் இருக்க போகிறார் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை அவர் உங்களுக்கு துணையாக வரப்போகிறார் எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே சொல்லுங்க பாப்பா அப்படியே சொல்லுங்க எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே நீ பக்கத்தில் பயப்படே நான் என் துணையாக இருக்கின்றீரே சொல்லுவோமா ஓகோ நீ பக்கத்தில் பயப்படே நான் என் துணையாக இருக்கின்றீரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆமே நன்றி இயேசுவே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நன்றி இயேசுவே ஓகோ நன்றி இயேசுவே ஆமே நன்றி இயேசுவே நாளும் இயேசுவே நன்றி இயேசுவே நாளும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நான் நன்றியோடு ஒரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி நன்றி மாத்திரம் செலுத்துங்க பாப்போம் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வர எல்லாரும் இயேசுப்பா உமக்கு நன்றி 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 நல்ல இந்த சத்தம் போதாது இந்த சத்தம் எனக்கே கேட்கல நல்ல சந்தோஷமா Thank you, Lord. ஹல்லேலூயா 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க கேட்கலாம். நீ அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய்
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கையில வேதாகமம் இருக்கும்னா நீங்க தயவாய் நீங்க மூடி வச்சுக்கலாம், கவலையப்பட வேண்டாம். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் பேசுவேன். நீங்க வீட்டுக்கு போனாலும் அதே தான் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமே. ஏன்னா இந்த சபையில நிறைய வாலிபர்களை பார்க்கிறேன், நிறைய ஊழியம் செய்கிற வாஞ்சை உள்ள பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி உங்க மேல போட போறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க செய்தி கேட்கும் போது அந்நிய பாஷையோடு கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எங்க உண்மையை சொல்றேன், என்னைக்கு நீ ஆராதனையில வரும்போது, என்னைக்கெல்லாம் சபைக்கு கூடி வரும்போது, செய்தி கேட்கும் போது நீங்க ஜெபித்துக்கிட்டே கேட்கணும். செய்தி கேட்கும் போதும், வசனங்கள் வாசிக்கும் போதும், ஆராதிக்கும் போதும் உங்களுடைய ஆத்துமா துதித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு காலையில 5 கிராமத்துல சொன்னேன், ஆவி நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறது வேற, ஆவிக்குள்ளாகிறது வேற. ஆமே. இத ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறது நல்லா அபிஷேக வரம் பெற்ற பிள்ளைங்க நல்ல அந்நிய பாஷையில நம்ம பல மணி நேரம் ஜெபித்து தேவ ரகசியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த ஆவிக்குள்ளாகிறது என்ன அப்படின்னா, அதனுடைய அடுத்த வளர்ச்சி கர்த்தர் சில திட்டங்களை உங்களை வைத்தே அவர் செய்து முடிப்பது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. ரகசியத்தை வாங்கி அதை அப்படியே வெளியில விடுற ஆள் கிடையாது. நீங்க அந்நிய பாஷை பேச 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 வெளியில இருக்கிற பார்வோன் உடைக்கப்படுகிறான், வெளியில இருக்கிற எரிகோ தகர்க்கப்படுகிறது, வெளியில இருக்கிற கோலியாத் அடிக்கப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அதற்கு தான் அபிஷேகம் அவசியம். ஆமே. இன்னைக்கு காலையில ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். நீங்க எல்லாம் ஒரு சில பேர் புதுசா இருக்கிறதுனால இதை உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லி என்னுடைய செய்தியோட ஒத்து வர்றதுனால இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமே. கவனிங்க. இப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு போகும்போது, ஆபரேஷன் தியேட்டருக்கு போன உடனே ஒருவேளை வியாதி இருக்கும்போது, பலவீனங்கள் இருக்கும்போது ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வயிற்றை கிழிக்கணும்னா எந்த இடத்துல கிழிக்கணுமோ அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு அவருக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்ட மணிக்கு முன்னாடி அவங்க ஒரு ஊசியை போடுவாங்க. அது என்ன ஊசிங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க நீங்களும் ஆபரேஷனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? நான் எங்கே வெளிநாட்டில் இருந்து வந்த மாதிரியும், நீங்க ஏதோ உள்ளூருக்கார மாதிரியும், எல்லாரும் மஞ்சப்பை தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்க? ஏங்க ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல கேமரா இருக்கும், ரிசப்ஷன்ல கேமரா இருக்கும். வெளியில சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, மெடிக்கல்ல ஏதாவது சம்திங் இடத்துல கேமரா வச்சிருப்பாங்க. ஆனா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள மட்டும் கேமரா இருக்காது. தெரியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவன் வயிற்றை கிழிக்கிறத வெளியில இருக்கிறவன் பார்த்தான்னு வச்சுக்க, டாக்டர் உயிரோட கூட வெளியே வர முடியாது. எங்க யாரா டாக்டர் இருந்தீங்களா மன்னித்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற ஆளு உள்ள இருக்கிற ஆபரேஷனை லைவா பார்த்தா அவங்க வெளியில வரும்போது என்ன ஆயிடுவாங்க? பதறிடுவாங்க. அது மாதிரி இனி கடைசி நாட்கள்ல சபை எப்படி ஆகி போச்சுன்னா, எல்லா பக்கமும், இங்க சொல்லல வெளியில சொல்றேன்,
வெளியில எப்படி ஆகி போச்சுன்னா, உள்ளுக்குள்ள நல்ல ஏசியை போட்டு நல்ல பல மணி நேரம் உட்காந்து ஆண்டவர் உனக்கு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு எல்லா சிலுவையில செய்து முடித்திட்டாரு. எப்படி நீ எப்படி வேணா வாழலாம், உலகத்தோட ஒத்து போய்க்கலாம், பாவத்தோடு வாழலாம், என்ன வேணா செய்யலாம், எல்லாம் சிலுவையில என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அன்னைக்கு நடந்த ஆபரேஷன் இன்னைக்கு நடக்கிறது இல்லை. அன்னைக்கு ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு மன இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரர் பேசுற வேற ஒன்று போயிடுவாங்க. எங்கன்னா சபைக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க சபை ஒரு ஆபரேஷன் தியேட்டருங்க. ஏன் தெரியுமா? சில நேரம் ஆபரேஷன் முடிச்சுட்டு தைச்சிட்டு போயிடணும். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஆமீன் வராதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் ஆமீன் வராது. காலையில் 2 இது நல்லா தான் பேசினாரு, ஆனால் இப்போ ஏதோ என்னையே சொல்கிற மாதிரியே இருக்குது. கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை தான் சொல்கிறேன். ஆமே அல்லேலூயா. தியேட்டருக்குள்ள வந்த உடனே அமைதியா விட்டு கொடுத்துடணும். நமக்கு எச்சரிப்பு வந்தாலும் கண்டிப்பு வந்தாலும் கர்த்தர் என்னை சரிப்படுத்துகிறார், கர்த்தர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார். அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுல வெளியில வரும்போது ஒரு சிலது உள்ள வரும், ஆபரேஷன் வரைக்கும் இருக்கும், மயக்க தெளிச்சோடனே தைக்காம போயிடும். அதுக்கப்புறம் ராஜன் பாஸ்டருக்கும் முத்து பாஸ்டருக்கும் போன் வரும், பாஸ்டர் தைக்காம வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்க தைச்சு. அல்லேலூயா. ஒரு சில பேர் சிரிக்கிறத பார்த்தா பாஸ்ட் யாரையோ சொல்றது மாதிரி இருக்கேன்னு நீங்க யோசிக்கிறீங்க. கவனிங்க. அப்ப ஆவிக்குள்ளாகிறது என்று சொன்னா சில விலையேறப்பட்ட திட்டத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்யணும்னா அவர் உங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்தில் சிலவற்றை கர்த்தர் நீங்களே நினையாத நேரத்தில் உங்களை மறக்க வைத்து உங்கள் மூலமாய் அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அதற்குத்தான் தேவை அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. பரிசுத்த ஒரு தீர்க்கதரிசி எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர் எந்த இடத்துல கர்த்தர் அனுமதித்தாரோ அந்த வார்த்தைக்கு எல்லாம், அந்த ப்ராசஸுக்கு எல்லாம் தன்னை விட்டு அதை ஒற்று கொடுத்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னா அவர் தான் எலியா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த எலியாவை குறித்து நீங்க அநேக செய்திகளை கேட்டு இருப்பீங்க, அநேக திரை இதை படித்திருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு என்னுடைய செய்திக்குள்ள திரும்பி வர போறேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எலியாவை கூப்பிட்டு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பலிட்டு அங்கே இருக்கிற எல்லாவரையும் அவர்கள் ஒன்று சேர்த்த சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்த உடனே எலியா தகர்க்கப்பட்ட 12 கல்லை எடுத்து அவள் பலிபீடம் கட்டினான். அவன் பலிபீடம் கட்டி பாகாலுக்கும் இந்த பக்கம் எலியாவுக்கும் ஒரு சவால் நடக்கிறது. அது என்ன என்று சொன்னால், பாகால் தெய்வமே ஆனால் பாகாலை வழங்குகள், கர்த்தரை தெய்வமே ஆனால் கர்த்தரை வழங்குகள். பரிசுத்த தீர்க்கதரிசியாகிய எலியா கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவள் காளையை எடுத்து வைத்து அவர்கள் எல்லாரும் அவர்கள் கட்டையில முழுவதும் தள்ளி ஊத்துறாங்க, வாய்க்கால்களை வெட்டினாங்க. அது மாத்திரமல்ல, பலியை சந்தா வெட்டினாங்க. ஆனா அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி எலியா ஒரே ஒரு வார்த்தையில அக்கினியை இறக்கி அங்க யார் தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இந்த ராத்திரி சீவன் திருச்சபை பிள்ளைக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தான் அந்த அதிகாரம், உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமானோ, எத்தனை பெரிய ஆட்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உனக்குள்ள ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த ராத்திரி கைமாறுகிறார். உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கைமாறுகிறார். உனக்குள்ள ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் கைமாறுகிறார். பெற்றுக்கொள். ஒரவா சகதலரரரரர ஒரகப சலரரரரரர. ஆமென் ஆமென். கவனிங்க. 12 கற்களை வைத்து அவர்கள் பலிபீடங்களை செப்பனிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்க வாய்க்கால் முழுவதுமாய் தண்ணீரை ஊற்றி அவர்கள் பலிகளை சந்தாய் வெட்டி, அதாவது எலியாவை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ, எலியாவை எதை செய்தா அக்கினி வராதோ, எந்தெந்த காரியத்தில் வச்சு அவர்களை பரிசோதனை பண்ணி பார்த்தோம். அவர்களுடைய நேரம் வரும்போது, ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, உலகத்துல இருக்கிறவளோ அபிஷேகம் பண்ணப்பட்டவளுக்கும் விரோதமா எத்தனை சவால்கள் வந்தாலும் ஆனா ஜெபிப்ப
ஜெயிப்பது அபிஷேகம் மட்டுமே, ஜெயிப்பது அபிஷேகம் மட்டுமே, ஜெயிப்பது அபிஷேகம் மட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிற பிரதர் அண்ட் சிஸ்டர்? உலகத்துல இருக்கிறவ எத்தனை பேர் உனக்கு முன்னாடி சவால் விட்டாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமாளோ? உங்களுக்குள்ள தெய்வ அபிஷேகம் இருக்குமாளோ? நீங்க சொன்ன அக்கினி வரும். சீயோன் வாசலுக்கு தீர்க்கதரிசனம் உண்டு. எத்தனை ஊழியர்கள் எழுப்பில் இல்லை, எத்தனை காரியங்களை சொன்னாலும் இந்த ஊழியத்தின் மேல அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. எங்க எலியாவுக்கு எப்படிங்க அப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? பிரதர், உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா கர்த்தர் உன்னை தைரியமாய் எத்தனை ஆகாப்பும் எத்தனை எசபேலும் தகர்க்கிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு தைரியத்தை கர்த்தர் உன கைமாறுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? விசுவாசிக்க ரெண்டு கையை தட்டி ஆண்டவரே எலியா சொல்ல ஒரு அற்புதம் நடக்கலாம், எலியா சொல்லி ஒரு அக்கினி வரலாம், எலியா சொல்லி அப்பா ஒரு தீ தள்ளிய லக்கி போடலாம். இந்த ராத்திரி கையை தட்டி சொல்லு, நான் இங்க கை தட்டும் போது என் பட்டணத்துல ஒரு அக்கினி இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கும் எலியா ஒத்த ஆளு. அவர்கள் 650 பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவர்கள் எல்லாம் அவங்க போராடி கொண்டே இருக்கிறாங்க. அவங்க டயம் முடியுது. இந்த ராத்திரி உனக்கு விரோதமாக செயல்பட்ட கிரியையினுடைய சில கிரியைகளுடைய நன்மைகளுடைய பலனை கர்த்தர் நிறுத்தி வைக்க போகிறார். இந்த ராத்திரி இந்த பட்டணத்தில் இருக்கிற பார்வோனுக்கும் இந்த பட்டணத்தில் பிடிச்சு வச்சிருக்கிற கிரிய சக்திகளுக்கும் இன்னைக்கு அபிஷேகத்துக்கும் ஒரு பேட்டல் உண்டு, ஒரு யுத்தம் உண்டு. ஆமென். ஏங்க தவறான கிரியை நமக்கு நன்மையை கொடுத்தாலும், எத்தனை முறை உங்க சவால் விட்டிருந்தாலும், இதுவரை உங்களை பார்த்து எத்தனை சவால்கள் வந்திருந்தாலும் அதை தகர்க்க ஒரே ஒரு அபிஷேகம் உண்டானா அது நீங்களும் நாடும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? விசுவாசிகள் நல்லா கையை தட்டி ஒரு ஆமென். எலியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க பாகால் தெய்வமானா பாகால வணங்குங்க, கர்த்தரே தெய்வமானா கர்த்தரை வணங்குங்க. வாங்க ஒரு சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு விரோதமா எத்தனை சவால்கள் வந்திருக்குது? என்னைக்காவது அதை எதிர்த்து பேசியிருக்கீங்களா? என்னைக்காவது அதை எதிர்த்து சொல்லி இருக்கிறீங்களா? எத்தனை செய்திகள் கேட்டோம், எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்தோம், எத்தனை ஜபங்கள் செய்தோம். என்னைக்காவது பிசாசை எதிர்த்தது உண்டா? என்னைக்காவது வியாதியை எதிர்த்தது உண்டா? என்னைக்காவது விரோதமா வருகிற நபர்களை எதிர்த்தது உண்டா? அப்படிப்பட்ட அபிஷேகம் இல்லனா கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தர போறாரு. இன்னைக்கு போய் அதுக்கு விரோதமா எதிர்த்தல் இல்லை. நீ ஜபிக்கிறது, நீ எல்லா காரியங்களும் செய்கிறது அபிஷேகம் மாத்திரமே அல்லாமல் வேற ஒன்று கிடையாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? என்னோட கூட இருக்கீங்களா? இந்த ராத்திரி ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் எலியாவுடைய வார்த்தையை கனம் பண்ணி ஒரே ஒரு வார்த்தையில அக்கினியை போட்டார். ஏங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. தண்ணி இருக்கும்போது தீ எரியுமா? தண்ணி இருக்கும்போது அக்கினி கிரியை செய்யுமா? ஏங்க உலகத்துல எத்தனை பேர் உனக்கு முன்னாடி சரிக்கு சரி சில காரியங்களை நடப்பித்தாலும் உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா கர்த்தர் அசாத்தியமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சாதகமாய் மாற்றி காட்டுவார். முடியாத காரியங்களை அவர் முடிய பண்ணுவார். தகர்க்கப்பட்ட இடங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ரெண்டு கையை தட்டி சொல்லு. எலியாவுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், எலியாவுக்குள்ள இருந்த அதே தைரியம் எனக்குள்ள வரட்டும். நல்ல கைகளை தட்டி ஆமே. கவனிங்க,
அப்ப அதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடணும். பிரதர், உங்களுக்குள்ள அபிஷேக கிரியை செய்யணும்னா, உனக்குள்ள தெய்வ பிரசன்ன கிரியை செய்யணும்னா, உனக்குள்ள தெய்வத்துடைய அபிஷேக கிரியை செய்யணும்னா, நீ எந்த இடத்துல உடைக்கப்பட்டு இருக்கிறையோ, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எங்க உடைஞ்சிருக்குதோ, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க உடைஞ்சிருக்குதோ, அதை இந்த ராத்திரி செப்பனிடு. கர்த்தர் எலியா மேல பகர்ந்த அதே அபிஷேகம். ஆவே, எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எங்க பிசாசை எதிர்க்கிறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. பிசாசை எதிர்க்கிறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, பாவத்துக்கு என்ன பண்ணணுமா? பாவத்துக்கு சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். பாவத்தை கண்டா என்ன பண்ணணும்? ஓடணும். ஆனா நம்ம ஆட்கள் மாத்திட்டாங்க. பாவத்துக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க? ஹல்லேலூயா. பிசாசை எதிர்க்கணும், ஆனா பாவத்தை எதிர்க்க கூடாது. என்ன பண்ணிட்டோம்? ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவத்தை மாத்தி பண்ணிட்டாங்க. அதான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை பகர போகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை போட போகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல பகர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டுறாங்க, சுத்தில வாய்க்கால் வெட்டுறாங்க, கட்டைகளை அடுக்குறாங்க, தண்ணியை முண்டு ஊத்துறாங்க. இன்னைக்கு பார்த்துருவோம் எலியாவா இல்ல நாங்களான்னு சொல்லி பார்த்துருவோம் சொல்லி ஒரு கூட்ட வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகத்தை அவர்கள் பரிசோதனை பண்ணுவதற்காக, நீ தேவ பிள்ளையாய் உண்டா என்று சொல்லி உன்னை பரிசோதனை பண்ணுவதற்காக சில காரியங்களை எத்தனை பண்ணுவார்கள், சில கிரியைகளை நடப்பிப்பார்கள். ஆனால் நீ சொன்னா அக்கினி வரும் என்கிற ஒரு தைரியம் உனக்குள்ள உண்டானா, இந்த ராத்திரி இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கையை தட்டி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன மாதிரியே தீயை இறக்கி அங்க இருந்த தண்ணி எல்லாம் நக்கி போட்டதா. பிரதர், எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்படி வந்தது? சிஸ்டர், எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எப்படி வந்தது? இனி கடைசி காலத்துல இனி பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக தேடுகிற ஆட்களை நீங்கள் இராம இருந்தா, கர்த்தர் என்றைக்கு எலியாவை வைத்து ஒரே ஒரு எழுப்புதலை செய்து காண்பித்தது போல சில பார்வலுக்கு முன்பதாய், சில எசபேலுக்கு முன்பதாய், சில ஆகாபுக்கு முன்பதாய், சில பாகாலுக்கு முன்பதாய் கர்த்தர் உள்ளே நிறுத்தி அவர் சில திட்டங்களை செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்படிப்பட்ட பிள்ளை ஏன் பிள்ளையா இருக்கணும், அது நாளா இருக்கணும் சொல்றவங்க ரெண்டு கையை தட்டி ஒரு ஆமே. ஆமே. இப்ப எலியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, சாபாத்தின் குமாரன் ஒருத்தன் இருப்பான், அவருடைய பேர் என்னன்னா எலிசா. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பேர் என்னது? எலிசா. ஏங்க, எலியாவு மேலேயே அத்தனை ஜனத்துக்கு முன்னாடி அக்கினியே இறக்கி ஆண்டவர் யார் என்பதை நிரூபிச்சு காமிச்ச ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, சாபாத்தின் குமாரனாகிய எலிசா என்ன பண்ணுவா? இருப்பா. ஆனா அவன் மேல என்ன பண்ண? உன்னுடைய சால்வைய போட. ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுகிறது, எலிசா காத்திருந்தானா. எங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நீ சபையோட காத்திருக்கணும். எலியா மேல இருக்கிற அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வரணும்னா நீ எலியாவை கூட காத்திருக்கணும். அதுதான் பிரச்சனை. இதுவே நான் ஈரோட்ல இருந்து வந்து கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா துள்ளி எதிர்த்து ஆமென் அல்லேலூயா என்ன பண்ணியிருப்போம், சொல்லி இருப்போம். நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் கற்றுக் கொடுத்துட்டு போறேன், தீர்க்க தரிசனமாய் கற்றுக் கொடுத்துட்டு போறேன். எலிசா எலியாவுகளோடு கூட நீங்க இருந்தா கர்த்தர் எலிசாவை பயன்படுத்துறது போல உன்னை பயன்படுத்துவார், உன் சந்ததியை பயன்படுத்துவார். அதற்கு தான் சொல்றேன், நீ என்றைக்கு இருந்தாலும் எலியாவோடு கூடல் இல்லை. எனக்கு தெரியல
எங்க ஊழியம் செய்யறதுக்கு 1000 பேர் வரலாங்க, சத்தியம் பேசுறதுக்கு 1000 பேர் வரலாம். ஆமென். ஆனா அடையாளத்தை நிரூபிக்கிறது பரலோகம் முன்குறித்தவனால மாத்திரதா அடையாளங்கள் செய்து காண்பிக்க முடியும். பிசாசோ அற்புதம் செய்யும், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அற்புதம் செய்வார்கள். ஆனா எலியாவோடு இருந்த எலிசாவுக்கோ கர்த்தர் ரெட்டிப்பான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். எலியா செய்தா ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அது வசனம் சொல்லுது, நீங்க வீட்டில் போய் படிங்க. வசனம் சொல்லுது, நீ படி. அவன் 12வது ஏறுமாட அவன் ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் என்ன பண்ண, சால்விய, வசனம் சொல்லுது சால்விய கொடுத்தான்னு சொல்லல, சால்விய போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நமக்காய் கொடுக்கப்பட்ட எலியாவோடு கூட நீ இணைந்திருந்த, நீ ஊழியம் செய்ய ஆயத்தமானா, நீ சபைக்கு உண்மையாக இருக்க ஆயத்தமானா, இந்த ராத்திரி, இந்த 9வது மாசத்துல ராத்திரி கர்த்தர் உன் குடும்பத்து மேல ஒரு சால்வையை போட போறார். உன் குடும்பத்து மேல கர்த்தர் ஒரு சால்வையை போட போறார். உன் பிசினஸ் மேல கர்த்தர் ஒரு சால்வையை போட போறார். யாருக்கு பயன்படாத நீ, சில யசபேல்கள், சில ஆகாப்புகளை தகர்க்க ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளை கைமாறுகிறார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எலியா சால்வை போடுகிற வரைக்கும் ஆண்டவர் எலிசாவையும் தகுதிப்படுத்துறாரு, எலியாவையும் தகுதிப்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அங்க ஒருத்தர் ஏறு ஓட்டிக்கிட்டு இருப்பான். 12வது ஏறு ஓடும் போது அவன் 12வது ஏறு மாட்ட ஓடிக்கிட்டு அவன் திரும்பும் போது அவன் மேல இந்த சால்வை போட்டு வந்துரு. ஆனா எலிசா செய்தது என்ன தெரியுமா? சால்வை விழுந்த உடனே அவன் கேள்வி கேட்கல. ஐயா, ஊழிய வந்த உடனே கேள்வி கேட்காத, ஆராதனை வந்த உடனே கேள்வி கேட்காத, ஜெபிக்க சொல்ல கேள்வி கேட்காத, சபைக்கு வர சொல்ல கேள்வி கேட்காத. ஏன் தெரியுமா? அதுல தேடி போனதில்ல, அது உன் மேல விழுந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ரகசியம் வெளியில இருக்கிறவங்க யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஐயா, உனக்கு வீடு வேணுமா? வீடு வரும். உனக்கு பணம் வேணுமா? பணம் வரும். உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணுமா? நடக்கும். ஆனா எலியாவை விட்டு எல்லைக்கு தூரம் இருந்துடாத. எல்லைக்கு வேலை சால்வை கையில வரும். சீயோனை விட்டு தூரம் இருந்துடக்கூடாது. எனக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்னைக்கு ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் ஊழியத்திற்கு ஊழியக்காரராய், அதாவது சபைக்கு ஊழியம் செய்கிற சில வாலிபர்களை, சில பெரியவர்களை கர்த்தர் உலகத்தில் இருந்து, சபையில இருந்து வேறு பிரித்து அபிஷேகிக்கிறார். சபைக்கு ஊழியம் செய்கிற சில எலிசாக்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கோ கையில தட்டி. ஆமென், அல்லேலூயா. இந்த பகுதியில நல்லா கவனிங்க. ஐயா, எனக்கு இந்த ஊழிய செய்யல ஆசை இல்லையா? எனக்கு இந்த ஊழிய செய்யல, நான் பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த அழைப்பும் இல்லையா? ஒன்னே ஒன்று இருந்துச்சு. தம்மா துட்டு பையன் அவன் பீடி சிகரெட் அடிக்கும் போது நான் ஒவ்வொரு ராத்திரி அழுதேன். ஆண்டவரே, என்ன இந்த சின்ன பையன் இப்படி பீடி குடிச்சரா, இப்படி கஞ்சா குடிக்கிறா, இப்படி அவளச்சிரோ வாழ்றா சொல்லி அந்த வழியில தூங்க விடலையா? அந்த வழிதான் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினது. ஆமென், அல்லேலூயா. ஊழியத்திற்கு வந்தோம். சிலவன் பணத்துக்காக, சில புகழுக்காக, சில உலக இச்சைக்காக சத்தியத்தை மாத்தி பேசுறா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் எழுந்து எலிசாவை போல பிரகாசிக்கணும், எலியாவை போல பிரகாசிக்கணும், யெகோவை போல பிரகாசிக்கணும். அதற்கு தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்தார். அதற்கு தான் கர்த்தர் எலியாவை கொடுத்தார். என் இருதயம் அந்த சின்ன பையனை பார்த்த எனக்கு கொதிச்சதையா. ஒரு 10 வயசு பையன் வாயில சிகரெட்டோட பார்த்தேன். எனக்குள்ள என்ன செய்யறது? அவளை கூப்பிட்டு அடிச்சா அடி மறைச்சிடும். ஆனா என்ன செய்யறது சொல்லி அநேக ராத்திரிகள்
தூக்கத்தை கெடுத்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரே ஒரு 2வது பிள்ளைய நான் ஊழியத்துக்கு அழைப்பேன். அந்த பிள்ளைய கர்த்தர் உலகத்திலிருந்து வேறு பிரித்து உலகம் முழுவதும் பயன்படுத்துவேன் சொன்னாரு. இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தாலும், இன்னைக்கு நீ ஊழியக்கார வீட்டுக்கு போனாலும், உன் இடத்துல இருந்து அவங்க இடத்துல இருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியாது. எது வேணா எடுத்துக்கோ. ஆனா அபிஷேகத்தை ஒரு நாளும் எத்தனை ஆகாப்பு வந்தாலும், எத்தனை எசமேல் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் எங்களை கொண்டு வந்தது ஊழியத்திற்கு மாத்திரமே. ஆமே, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்க எலிசாவிட்ட போய் எலியா எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாருன்றத சொல்லி காமிச்சா, எத்தனை பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் வெட்டி சாச்ச ஒரு எலியாவை பத்தி நீங்க எலிசாவிட்ட சொல்லியிருந்தா ஊழியத்திற்கு வந்திருப்பா. ஆனா வசனம் சொல்லுத, ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. கவனிங்க, நீ சால்வை எடுத்துக்கொண்டு போ. அவன் ஏறு ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவன் ஏறு ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது திரும்பும் போது அவனுடைய தோல் மேல என்ன பண்ண போட்டு வந்துற. ஐயா, உன்னை நல்லா புரிந்து கொள்ள, ஒரு நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நாங்க தேடி பெற்றுக்கொண்டதில்லை ஐயா ஊழியம், எங்களை தேடி வந்தது ஐயா. எங்களை தேடி வந்தது, எங்களை தேடி வந்தது. இன்னைக்கு ஊழியத்தை அற்பமா நினைக்காத. ஊழியக்காரர்களுக்கு சில நன்மைகள் வந்ததோ அவர் மாதிரி பார்க்காத. உன்னையே கர்த்தர் அதே மாதிரி வைப்பார். ஆவே, பணம் செய்யாததை, குடும்பம் செய்யாததை, பிள்ளைகள் செய்யாததை, உன் புருஷன் செய்யாததை, சமுதாயம் செய்யாததை, ஜாதி செய்யாததை, நகை செய்யாததை அபிஷேகம் செய்த காண்பிக்கும். எங்களை உயர்த்தி வச்சது அபிஷேகம். உன் பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்கிறீங்க இல்லையோ, அபிஷேகத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, வேத வாசனை குறித்து சொல்லிக்கொள். அது உயர்த்தி வைக்கும். ஏங்க, ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எங்களையெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இல்லையா? உண்மையை சொல்லுங்க. எங்க இருக்கிற சத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? உலகத்துல வேற வேலை இல்லாம நாங்க ஊழியத்துக்கு வரல சார். இதை விட வேற நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிதான் ஊழியத்திற்கு வந்தோம். உங்க முன்னாடி பிரசங்கிக்கிறேன்னா கோவிட்ல பாதிக்கப்பட்டவன், உங்க முன்னாடி பிரசங்கிக்கிறேன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பத்தவங்களுடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவன், பைபிளை கையில தூக்கிட்டதால மித்தம் அநேகரால புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் என்னை உயிரோடு கூட வைத்திருப்பது, அவருடைய லாபத்தை பிரஸ்தாபப்படுத்த வைத்திருப்பது அபிஷேகம் ஒன்றே அல்லாமல் வேற ஒன்று இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா, ஐயா, உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி வைக்கிறது, உங்களை உயர்த்தி வைக்கிறது அபிஷேகம் மட்டும்தான். உங்களை உயர்த்தி வைக்கிறது அபிஷேகம் மட்டும்தான். பணம் அல்ல, சொகுசு வீடு அல்ல, கார் அல்ல, இது எல்லாம் தேவைதான். கர்த்தர் கொடுப்பார், உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். அதை விட மேல அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12வது ஏறுமாட ஓட்டிக்கொண்டிருந்த எலிசா வசனம் சொல்லுகிறது, அவன் திரும்பி அவன் தகப்பன தாயின் இடத்துல போய்கொண்டு அவங்கள முத்தம் கொடுத்து பலியை எடுத்து செலுத்திட்டு எலியா பின்னாடி வந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாரம்பரியத்தை விட உனக்கு ஆயத்தமா? உங்களுடைய ஊழியத்தை விட, ஆராதனை விட, தெய்வ சமூகத்தை விட நீங்க எதை மேன்மை பாராட்டுறீங்களோ அதை ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஆயத்தமா? கர்த்தர் உனக்குதான் அவர் சால்வையை கொடுக்க போறார். ஆமே. எங்க
எலியாவையே சவால் விட்ட யெசபேலையும் ஆகாபையும் தகர்த்தது யார் தெரியுமா? யெசபேலை அடிக்கிறதுக்கு, யெசபேலை தகர்ப்பதற்கு என்னை போல உங்களை போல ஒரு சின்ன வாலிப பயல்தான். அவளுடைய பேர் யெகூ. ஊழியக்காரர் சொல்றாங்க, தைல குப்பையை எடுத்துக்கொண்டு கூட்டத்துல ஒருத்தர் இருப்பான், அவளை மட்டும் கொண்டு போய் உள்ள போய் சொல்லு, அவள் தான் யெகூ, அவள்கிட்ட போய் சொல்லு, நீதான் யெசபேலை தகர்க்கணும். ஆவே, ஆனா தைல குப்பையை எடுத்துக்கொண்டு போனவளுடைய பேர் என்ன தெரியுமா? பைபிள்ல இருக்கு. சுத்தி இருந்தவன் கேட்டான், அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி போறாரு, கையில குப்பியை எடுத்துட்டு கூட்டத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வாலிபல ஆண்டவர் காட்டுறாரு, உள்ள கூட்டிட்டு போய் சொல்றான், உன் மேலதான் கர்த்தர் ஒரு அழைப்பை போட்டிருக்கிறாரு, உன் மேலதான் கர்த்தர் ஒரு தரிசனத்தை போட்டிருக்கிறாரு, யெகூ உன் மேலதான் கர்த்தர் ஒரு விளையாடு பெற்ற திட்டத்தை போட்டிருக்கிறாரு. அடா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கார கையில குப்பியை எடுத்துக்கொண்டு போகும்போது அங்க சுத்தி இருக்கிறவன் சொன்னா, அந்த பைத்தியக்கார என்ன சொன்னா? இதே வார்த்தை பைபிள்ல இருக்குது. பிரதர், நீ அபிஷேகம் உங்ககிட்ட இருந்தா அநேக கண்ணுக்கு முன்னாடி நீ பைத்தியக்காரல போல தெரிவ. தெய்வ சத்தியத்துக்கு விரோதமா செயல்படவள கல்டா, நீ கோபப்படும் போது, சத்தியத்தை உயர்த்தி பேசும்போது அவன் கண்களுக்கு முன்னாடி நீ பைத்தியக்காரல போல தெரிவ. ஆனா ஆண்டவர் யெசபேலை தகர்க்க, ஆகாபை தகர்க்க, யெகூவை போல ஒரு வாலிபனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு வைராக்கியமுள்ள எலிசாவை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு வைராக்கியமுள்ள எலியாவை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? எலியாவின் மேல இருந்த சால்வை, உனக்கு சால்வை வேணுமா? எலியாவோட கூட நில்ல. உனக்கு சால்வையிலுடைய மேன்மையை தெரிச்சு கொள்ளணும்னா எலியாவோட இல்ல, எலியாவோட நிக்க ஆயத்தம்னா எலிசாவ மேல பகர்ந்த அதே ரெட்டிப்பால அபிஷேகம் இந்த ராத்திரி உண்மையிலேயே இறங்கும். காத்திருந்த பிள்ளைக்கு தான் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த கன்னியாகுமரி வெளியில கால் வச்சு பாரு, எத்தனை அவலட்சணம் நடக்கிறது தெரியுமா? எத்தனை கேவலமான செயல்கள் நடக்கிறது தெரியுமா? ஏன் இதே கன்னியாகுமரியில எத்தனை ஆட்கள் சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து இருக்கிற ஆட்கள் தெரியுமா? அவர்களை எதிர்க்க கர்த்தர் வெளியில இருந்த ஆள் அல்ல, கன்னியாகுமரியில இருந்த சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிற ஆட்களுக்கு முன்னாடி ஆண்டவர் யார் என்பதை நிரூபித்து காமிக்கிற ஒரு காலம் இது. கூட இருந்தவன், கூட்டத்துல இருந்தவன் கூப்பிட்டு சொல்றா, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னா? யெகோவா குறிச்ச எந்த முகவரியும் பைபிள்ல இல்லங்க. ஆனா அட்ரஸ் இல்லாத ஒரே ஒரு வாலிபனை வைத்த யெசபேலை கர்த்தர் தகர்த்தார். இந்த சீயோன் வாசல் ஊழியத்தின் மூலம் தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில யெகூவை ராத்திரி வேளையில கர்த்தர் எழுப்ப போகிறார். உடபடா சத்துடா ரகடசி ரகடவா படனா ரகடா தவரா ரீகிபா தூடா ராபா சாலா ரதாலரா ரீகிபா தாலா ராபா ஓரகபா சாலா ரதாவா. ஐயா, யெகூவேல விழுந்த அபிஷேகம் யாருக்கு வேணும்? எலிசா விழுந்த அபிஷேகம் யாருக்கு வேணும்? எலியா விழுந்த அபிஷேகம் யாருக்கு வேணும்? உலகதா பெற்றுக்கோ, உலகதா பெற்றுக்கோ, உலகதா பெற்றுக்கோ, உலகதா பெற்றுக்கோ. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி உலகதா அபிஷேகம் பெற்றுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அம்மா, இப்படியே நாட்கள் செல்லாத. நல்லா ஏதோ சம்பாத்தியம் பண்ணோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வளர்ந்தோம், அப்படி அல்ல. உன்னை குறிச்சு சீயோன் வாசல்ல ஒரு திட்டம் உண்டு. உன் குடும்பத்தை குறிச்சு சீயோன் வாசல்ல திட்டம் உண்டு. உன்னுடைய அழைப்பை குறித்து சீயோன் வாசல்ல திட்டம் உண்டு. கர்த்தர் அதை நிறைவேற்றலாம். நீ எலிசாவை போல எலியாவோடு கூட நிக்கலாம். ஆமென். பாஸ்டர், தீர்க்க
தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில அட்ரஸ் இல்லாத வாலிப பிள்ளைங்க சில வெளி பட்டணத்துல கால் வைக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த சபையில இருந்த வெளிநாட்டுக்கு போய் சில பிள்ளை நமக்கு காணிக்க கொடுக்க மாஸ்டர். அவை கொண்டு போறது டிகிரி சர்டிபிகேட் அல்ல, அவை கொண்டு போறது தைல குப்பி. அவை இன்னைக்கு தைல குப்பி உன் மேல இருந்தா, அபிஷேக தலை மேல இருந்தா, ரெட்டிப்பால அபிஷேகம் இந்த ராத்திரி கர்த்தர் தலை மேல போடுகிறார். பாஸ்டர் எனக்கு தான் வயசாயிருச்சு பாஸ்டர் எனக்கு வயசாயிருச்சு, என்னால முடியாத. ஐயா, முழங்காலால முடியாதது ஒண்ணு இல்ல, ஜெபத்தால முடியாதது ஒண்ணு இல்ல. நீ யாரு என்பதை கவனிங்க. நீ சாட்சி கொடுக்க வேண்டாம். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா பிசாசு சாட்சி கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் பயமா இருக்குது? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும்? வெக்கப்பட கையை உயர்த்து. நல்லதா உயர்த்துங்களே. கர்த்தர் நல்லவர். பிரதர், ஏன் தெரியுமா இவ்வளவு வைராக்கியம்? ஏன் தெரியுமா இவ்வளவு எனக்குள்ள அவ்வளவு எரியிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வெளியில நடக்கிற சில அவலத்தையோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை செய்யற அவலச்சலையோ எல்லால தாக்கிக் கொள்ள முடியல சார். காரணம் என்ன தெரியுமா? பணத்துக்காக சத்தியத்தை விற்கிறா, பணத்துக்காக சபையை விற்கிறா, பணத்துக்காக விசுவாசம் விற்கிறா. இப்படிப்பட்ட சந்ததியை எதிர்க்க ஒரே ஒரு எலிசா போதும், ஒரே ஒரு எலியா போதும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கடைசி காலத்துல சத்தியத்தை சத்தியமா பேசுகிற வரிசையில நம்முடைய இதுவரைக்கும் நான் என்னுடைய சபைன்னு எங்கேயும் சொன்னதில்ல. என்னுடைய சபையா நினைத்து இந்த சீயோன் வாசல் ஊழியத்துல கடைசி நாட்களில் சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கிற ஊழியத்துல பாஸ்டர் நாச்சல் அவர்கள் இருப்பாரு. நம்ம சபை பிள்ளைங்க அதுல இருக்கும், அதுல இருக்க வாலிபர்கள் அப்படியே இருப்பார்கள். சபைக்குள்ள வரும்போது ஒரு கோட்டு, வெளியில போலே ஒரு கோட்டு, பெந்திகோஸ்தேல ஒரு கோட்டு, வெளியில போகும்போது ஒரு கோட்டு. இப்படி ரெண்டகம் பண்ணுகிற ஆட்களுக்கு நடுவுல ஒரே ஒரு வாலிபல் எழுத எசபேலை ஆகாமை தகர்க்க பரலோக முள் குறித்து வைத்துக் கொள்ளும். இந்த ராத்திரி முள் குறித்த உள் மேல ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தர் கை மாறுகிறார். ஆமே. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஐயா, அவன் 12வது ஏறு மாடை வச்சுட்ட, நல்ல ஒரு படம் வந்திருக்கும், நல்ல செல்ல செழிப்புப்பா இருந்த ஒரு ஆளா இருக்கலாம். எப்படியா மனசு வந்துச்ச? பிரதர், நீ ஊழியத்திற்காக சபைக்காக உன் சொந்தத்தை விட்டு கொடுத்திருக்கிறியா? பிரதர், அவளுடைய வேலையை விட்டு கொடுத்திருக்கிறியா? பிரதர், அவளுடைய தவறான உறவுகளை விட்டு கொடுத்திருக்கிறியா? உன்னுடைய நண்பர்களை விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? அப்ப இந்த ராத்திரி 9வது மாசத்துல எலியாவுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாளா, எலிசாவுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாளா, எகவுக்கு ஒரு அபிஷேகம் உண்டாளா, சீயோன் ஊழியத்தின் மேல விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. ஆமே. சில பேரு சபைக்கு வரும்போது நல்ல எழுப்புதல் செய்த கேட்ட உடனே வீட்டுக்கு போய் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை பயன்படுத்தோ, அப்படி ஜெபிப்பேன் இப்படி ஜெபிப்பேன். வசனம் சொல்லுது, கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது. சார், எங்க மேல குப்பி இருக்கு சார். பணம் இல்லைனாலும் தைல நடத்தும், வீடு இல்லைனாலும் தைல நடத்தும். ஆமே. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஊழியக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க,
உங்க ஆரம்ப ஊழியம் எப்படி இருந்துச்சு பாஸ்டர்? எப்படி ஊழியத்திற்கு வந்தீங்க? என்னைக்கும் தன் வாழ்க்கையில பட்டதை எனக்கு எந்த ஊழியக்காரரோ பொது மேடையிலயோ சபையிலேயோ சொல்லதல்ல. காரணம் என்ன தெரியுமா? எந்த விசுவாசி கேட்டதல்ல. சார், எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த என்னுடைய கரத்தின் கிரியையினால் ஆகும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டம் போட்டாங்க, வெடிக்கிறதுக்குள்ள 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு. லைன்ல நின்று மாத்திரமே தானே நீங்க. நானும் மாத்தி இருக்கிறேன். கவனிங்க, இந்த சட்டம் போறதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மட்டும்தான் மதிப்பு இருந்துச்சு. 20, 100, 50, 10, 20 என்ன இல்லை, மதிப்பு இல்லை. ஆனா என்றைக்கு இந்த சட்டம் போடப்பட்டதோ அதே ராத்திரியில எதற்கு மதிப்பு இல்லையோ கர்த்தர் அதை மதிக்கிற தக்கவண்ணமாய் கர்த்தரை உயர்த்தி வைப்பார். ஒரே ஒரு ராத்திரியில உலகத்துல இருக்கிற மனுஷனை கொண்டு உயர்த்தப்பட்டதை தாழ்த்தப்பட்டதை கர்த்தரை உயர்த்தி வைக்க முடியல. அழகாபாபுரத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறவர்கள் கண்களுக்கு முன்னாடி நீ தாழ்த்தப்பட்டவளா இருந்திருந்தா இந்த 9வது மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போறேன். எத்தனை பேருக்கு சால்வை வேணும்? எத்தனை பேருக்கு தைலம் வேணும்? பிரதர், அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை உனக்கு வேண்டாம். பிரதர், சிஸ்டர், அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். ரபா ஷகதாலா. 2 கையை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி. அப்பா, என்னை தெரிந்து கொண்டதுக்காய் நன்றி. 8 மாசம் என்னை ஜீவனோடு வைத்ததுக்காய் நன்றி. 9வது மாசத்துல காலடி வைத்ததுக்காய் நன்றி. இந்த ராத்திரி எல்வேள ஒரு அபிஷேக கை மாறட்டும். ஆமே. எங்க ஒரு முறை ஊழியத்திற்கு அழைக்கப்படும் போது நான் சபையில இருந்து வீட்டுக்கு சபைக்கு வந்துட்டு என்னை ரூம்ல கொண்டே அடைச்சு வச்சுட்டு, பாஸ்டர் நீங்க இத்தனை மணிக்கு தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் போய் காரை திறந்து இறங்கின உடனே உள்ள இருந்து 2 ஆணை வந்துச்ச, ஆடிக்கிட்டே வந்துச்ச. இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணேன், உள்ள போட்டுட்டு செய்தி கொடுக்க போனேன். நீங்க யார் என்பதை பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை இந்த கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க தெரியாம இருக்கலாம். சில தலைவர்கள் தெரிந்து கொள்ளாம இருக்கலாம். உள்ள எதிர்க்கிறவ தெரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா பிசாசுகள் நல்லா தெரியும், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவே சிங்கல் வாசல்ல இருக்கிற. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. காரை திறந்த உடனே உள்ள இருந்து 2 ஆணை ஆடிக்கிட்டு என்ன பண்ணுச்ச, வெளியே வந்துச்ச. நீ தெய்வ பிள்ளையா, நீ ஆண்டவர் இடத்துல தெய்வ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையா என்று சொல்லி, அபிஷேகம் இருந்தா உன் மேல ஒரு வாசம் இருக்குயா பிரதர், உன் மேல ஒரு வாசம் இருக்கும். எப்படி ஒரு சென்ட் அடிச்ச உடனே தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஐயா நீங்க என்ன சென்ட் அடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது போல அபிஷேகம் இருந்தா நீ தேடி பிசாச தேடி போக வேண்டாம். உள்ள தேடி கண்ணு முன்னாடி பிசாசு வரும். இப்பெல்லாம் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பேய வர வச்ச, உட்கார வச்ச, எங்கிருந்து வந்த, எத்தனை பேர் வந்தீங்க, உன் வீடு எங்க இருக்கு, உன்னை விட எவன் பெரிய ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை சொல்றதுக்கு தைரியம் இருந்தா போதும். அவே அல்லேலூயா. இயேசு வனாந்தரத்துக்கு போய் அவர் உபவாசத்துல இருக்கும்போது ஏதேன்ல பிசாசு எப்படி வந்தா சொல்லுங்க? ஏதேன்ல பிசாசு எப்படி வந்தா சொல்லுங்களேன், உங்களுக்கு தான் சப்ஜெக்ட் தெரியுமே. எப்படி கேட்கல? இருங்க முன்னாடி வரேன் ஐயா, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க.
இப்ப சொல்லுங்க, எப்படி? என்ன போல வந்தான்? சர்ப்பத்தை போல. யார் சொன்னது சர்ப்பத்தை போல? வனாந்தரத்தில் எப்படி வந்தான்? சர்ப்பத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் எதை காமிச்சு விழ வைக்கணும்னா அதை வச்சு கரெக்டா விழ தள்ளுவான். கவனிங்க, ஆதாமு ஏவாளு யாருடைய சாயல்ல படைக்கப்பட்டது? தேவ. ஐயோ, நீங்க நல்லா பேசுவீன்னு எனக்கு தெரியும். மைக்க ஆஃப் பண்ண உடனே நீங்க பேசுறத கேட்டா கன்னியாகுமரிக்கு நல்லா தெரியும் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு. ஏதேன்ல பிசாசு வந்து சொன்ன ஒரு பொய் என்ன? நீங்கள், ஐயோ தேவ ஜனமே, அவங்க படைக்கப்பட்டதே யாருடைய சாயல்ல? தேவ சாயல்ல. ஆனா தேவ சாயல்ல படைக்கப்பட்ட உடனே அவருடைய சாயலாவே படைச்சது அந்த அம்மாவுக்கு மண்டையில ஒண்ணு என்ன இல்ல, ஏர்ல. பிசாசு சொன்னா, அல்லேலூயா, இந்த பழத்தை சாப்பிட்டா. அதனாலதான் சில புருஷமார்கள் இன்ன வரைக்கும் ஆப்பிளே சாப்பிடாம இருக்கு. ஏன் அப்படின்னா சண்டே ஸ்கூல்ல சொல்லி இருக்காங்க, ஆப்பிள் தான் என்னது, ஏவாள் அன்றைக்கு சாப்பிட்டது. ஆபே கவனிங்க, கனசரத்து கடல கத்தர் வந்த காலை வைத்த உடனே கல்லறையில் இருந்தவன் இயேசுவின் இடத்துல எப்படி சார் வந்தா? அதுக்கு தான் சொன்னேன், அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உள்ளுக்குள்ள அபிஷேகம் வெளியில இருக்கிற பிசாசுக்கு அடையாளம் காட்டும், வெளியில இருக்கிற பிரச்சனைக்கு அடையாளம் காட்டும். ஆமே. இயேசு வனாந்தரத்துல இருக்கும்போது இந்த பொய்யை ஏதேல்ல இருக்கிற ஏவாள் நம்புச்ச. அதுக்கு புத்தி தெரியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி யாரு போலதான் இருக்கிறோம், தேவனை போலதான், அவருடைய சாயலை போலதான் இருக்கிறோம், நம்பிக்கை இல்லை. ஆனா பிசாசு வந்துட்டு இயேசுவின் இடத்துல சொன்னா, கவனிங்க, 3 டெஸ்ட் வச்சா. அப்போ ரெண்டாவது என்னது? தாள குதிங்க. இந்த 2க்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தாரு. ஆனா 3வது சொன்னா, கவனிங்க, இவைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஐயோ, உங்களுக்கு சிலது புரியல சார். அப்பத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் வசனத்தை வச்சு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மேல இந்த தாள குதியும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, தூதர்கள் தம்முடைய கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த 2க்கு பதில் கொடுத்தாரு. ஆனா 3வது ஒண்ணு பிசாசு சொன்னா, என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? எனக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் முன்னாடி நீ நமஸ்கரித்தா இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். யாரின் இடத்துல சொன்னா தெரியுமா? அண்ட சராசரத்தை உண்டாக்கின தெய்வ குமாரன் இடத்துல அந்த வார்த்தை வரும்போது, பிரதர் அண்ட் சிஸ்டர், ஏவாளுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் மாம்சத்துல இருக்கும் போதே அவருக்கு தெரிந்தது. சில சர்ப்பத்தை அடையாளம் காட்டிக்கொள்ளலாம், சில பிசாசை அடையாளம் கட்டிக்கொள்ளலாம், சில லவர்களை அடையாளம் கட்டிக்கொள்ளலாம். உனக்குள்ள அபிஷேகம் வேணும். நீங்க யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு என்ன பண்ணிடுவான்? இதுதான் ரகசியம். பாஸ்டர், ஒரே போராட்டமா இருக்கு. கவலைப்பட வேண்டாம், எதிர்த்து நில்ல. யூஸ் யுவர் அத்தாரிட்டி. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அதுக்கு பதில் கொடுக்கல. 2க்கு பதில் கொடுத்தாரு. 3வது அவர் யார் என்பதை தெரிஞ்ச உபவாசத்தில் இருக்கும் போது அவர் யார் என்பதை தெரிந்த உடனே அவர் கடிந்து கொண்டார். சார், நீங்க யார் என்பதை அழகாபுரத்தில் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் தெரியும். நம்ம ஊழியம் எது என்பது, நம்ம தரிசனம் எது என்பது, நம்ம அழைப்பு எது என்பதை. ஏன்னா
சால்வை உண்டு, சால்வை உண்டு. ஆமென். இயேசு வனாந்தரத்தில் இருக்கும்போது பிசாசு சொல்றான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமா சொல்றேன். உனக்கு விரோதமாய் எத்தனை சவால்கள் வந்தாலும், உனக்கு விரோதமாய் சத்தியத்துக்கு விரோதமாய் எதை வைச்சாலும், நீ கையை தட்டி சொல்ல, எனக்கு அதை விட தைல பெருசு, அதை விட சால்வ பெருசு, பணத்தை விட சால்வ பெருசு. உங்களை எதிர்க்கிறங்க எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கலகங்கள் உன் குடும்பத்துல எதிர்த்து வந்தாலும், பிசாசை குறித்து நீ தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை. உள்ள குறித்து நீ தெரிந்து கொள். நீ யார் என்பதை புரிந்து கொள். கர்த்தர் உனக்காய் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. நான் அடுத்த முறை இந்த பட்டணத்தை காலடி வைத்தா உங்களிடத்துல சில சாட்சிகளை கேட்பேன். இல்ல ஊழியத்தின் மேல கர்த்தர் சொல்ல தீர்க்க தரிசனமோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினுடைய சாட்சிகளை கேட்பேன். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? பிரதர், சில நேரம் உனக்கு மாட்டை கட்டிட்டு எலியாவோடு வர உனக்கு மனசு இல்லை. எலியா வரும் மட்டும் வசனம் சொல்லுகிறது. எலியா வரும் மட்டும் எலிசா காத்திருந்தானா? ஆனா அதே அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, எலிசா போய் திரும்பி வர வர எலியா வெயிட் பண்ணி இருந்தாராம். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க சிஸ்டர். வாசித்த அதே அதிகாரத்துல ராகா மாதாளா ரபா ஷாகா மாமா மாமா அல்லேலூயா 19 நினைக்கிறேன். புறப்பட்டு போய் போய் போட்டான். கொடு. அல்லேலூயா. கவனிக்க பாப்போம். போய் திரும்பி வா அப்படின்னு என்ன பண்ணா? எலியா சொல்லிட்டு வெயிட் பண்ண உடனே வசனம் சொல்லுகிறது, எலிசா எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்ய தொடங்கினான். பிரதர், இந்த 9வது மாசத்துல எலியாவோட நிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? சபையோட நிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஊழியக்காரரோட நிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஊழியத்தோட நிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? உங்களை தான் கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். ஐயா, உங்க மேல நம்பி சால்வையை கொடுத்தா உண்மையா இருப்பீங்களா? உங்களை நம்பி தைலத்தை கொடுத்தா உண்மையா இருப்பீங்களா? தெய்வ கொடுத்த அபிஷேகத்துக்கு உண்மையா இருப்பியா? எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக சகிக்கிற ஒரே ஒரு தெய்வ மனுஷனை கர்த்தர் இந்த ராத்திரி வேளை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, எலியாவுக்கு செய்து முடித்த அந்த ஊழியத்தை விட எலிசா அதை விட மேல சில காரியங்களை செய்து முடித்தான். ஆபேல் சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் இருந்தா இந்த உலகத்துல எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் போட்டி போட்டாலும் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் அபிஷேக தலைவேளை இருக்கிறவே, சால்வ தலைவேளை இருக்கிற பிள்ளை கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் அந்த தைல குப்பி வேணும்? எகுவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது
நான் அடுத்த முறை வந்தா யெகோவாவுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்க பாப்போம். இந்த வாலிபனை கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற திட்டத்தை கையில கொடுத்த ஆண்டவர் சொன்ன மாதிரியே யெசபேலை அவள் தகர்த்தான். ஆமே. இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுகிற ஆட்களை விட ஆண்டவருக்காக செய்கிற ஆட்கள் தான் தேவை. இன்னைக்கு மாட பூட்ட வேண்டிய ஆளல்ல, மாட பூட்டிக்கோ. அழைப்பு இருக்கிற ஆளல்ல. தயவு செய்து கர்த்தருடைய கரத்துல காத்திருந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நீ கையில சால்வை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட ஆயத்தமானோ. கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றாங்க மாத்திரம் உங்க பைபிள் எல்லாம் மாற்றி வச்சுட்ட வேகமா எழுப்புங்க பாப்போம். ஓராபா சகாதாலாரா பாபா. அந்த அபிஷேகம் வேணும் பாஸ்டர்னு சொல்றவங்க வெளியில யாரும் போக கூடாது, அக்கப்பக்க வேடிக்கை பார்க்க கூடாது, கண்களை திறக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் இருந்த சிறு பிள்ளை வர எல்லா கண்களை மூடுங்க பார்ப்போம். ஓ ராபா சகாதாலாரா. இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நிக்கிற பிள்ளை மேல எங்க ஊழியக்காரன் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உன் தலை மேல சால்வையை போடுவார். ஆண்டவரே உன் மேல சால்வையை போடுவார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க பாப்போம். கண்களை மூடி ஆவியில நிறைஞ்ச கொஞ்ச நேரம் பேச போறோம், கொஞ்ச நேரம் ஜபிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஐ ஃபைண்ட் மை மெசேஜ். நான் அதை பிடிக்க போகிறேன். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எலியா மேல பகர்ந்து, ஆண்டவரே எலிசா மேல பகர்ந்து, ஆண்டவரே யெகூ மேல பகர்ந்து அதே அபிஷேகம் இந்த ராத்திரி வேளை சால்வை விழட்டும். இந்த ராத்திரி வேளையில சால்வை விழட்டும். எத்தனை பேர் ஜபிக்கிறீங்க? ஜபிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா. ஓராபா சகாதாலாரா மாமா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் வாடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலை வாடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போலாடோ வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போலாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே. அழைத்தவர் காரம் நடத்தோ. என்னை அழைத்தவர் காரம் நடத்தோ.
வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். கடலில் அலை மோதி தவித்தாலோ, கடலில் அதை மோதி குதித்தாலோ, மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடு அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையை தட்டி ஆவியே 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 சத்தமா ஆவியே அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையை தட்டி ஆவியே 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 அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையை உயர்த்து அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவரே அசைவாடுகிறவர் ஆவி, அடலாக்கிறவர் ஆவி இந்த பைனால இறங்கி இருக்குன்னு சொல்றவங்க ரெண்டு கைகளை தட்டி, ரெண்டு கைகளை தட்டி பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. அசைவாடுகிற ஆவி, இடியா மேல பக்கத்த ஆவி, நல்லா கையை தட்டி ஆவியே 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 அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ அடலாக்கோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. பொழிதிட வல்லமை உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிதிட வல்லமை உன்னதத்தில் வல்லமை ஆவியின். நல்ல கையை தட்டி ஒரு சால்வை விளட்டும், ஒரு சால்வை விளட்டும், ஒரு சால்வை ஒரு சால்வை ஒரு சால்வை. கர்த்தர் பகருகிறார், கர்த்தர் பகருகிறார், கர்த்தர் பகருகிறார், கர்த்தர் பகருகிறார். கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகம், 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 ஒரு புதிய அபிஷேகம். பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. தீ 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 அக்கலே 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 அக்கலே. தீ 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 பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. விட்டு கொடுத்து 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 விட்டு கொடுத்து. ஓ எஸ் yes 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 yes. ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு தீ ஒரு அக்கினி 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 ஒரு அக்கினி. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஒரு தீய பெற்றுக்கோ, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஒரு அபிஷேகத்தை ஒரு அபிஷேகத்தை ஒரு அபிஷேகத்தை ஒரு அபிஷேகத்தை. சால்வை 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 சால்வை. ஒரு சால்வை எலிசா மேல விழுந்த சால்வை. ஐயா நான் ஆவியில பாக்குறேன், நான் ஆவியில பாக்குறேன், நான் ஆவியில பாக்குறேன். சிலர் மேல சால்வை விழுகிறது, சிலர் மேல சால்வை விழுகிறது,
சில மேல சால்வை விழுகிறது. பெற்றுக்கோ, வெட்கப்படாத பெற்றுக்கோ. சால்வை, சால்வை, ஒரு சால்வை, ஒரு சால்வை, ஒரு சால்வை, ஒரு சால்வை பெற்றுக்கோ. சிலரால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அபிஷேகம், சிலரால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அபிஷேகம் பெற்றுக்கோ. தீ, ஒரு அக்கிளி, ஒரு அக்கிளி, ஒரு அக்கிளி, ஒரு அக்கிளி, ஒரு அக்கிளி, ஒரு அக்கிளி, ஒரு ஆபா சாகாதாளா, ஒரு அக்கிளி. ஐயோ, சிலரா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அக்கிளி, சிலரா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அக்கிளி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரெண்டு கையை வீசி தட்டி பெற்றுக்கோ. ஓராபா சகாதாளா, ஓராபா காதாளா. கர்த்தர் சிலரை அபிஷேகிக்கிறார். எலிசா மேல விழுந்த அதே சால்வை, எலிசா மேல விழுந்த அதே சால்வை. ஐயா, என்னால நிப்பாட்ட முடியல, பிரதர் என்னால நிப்பாட்ட முடியல, சிஸ்டர் என்னால நிப்பாட்ட முடியல. கர்த்தர் அநேகர் மேல சால்வைய போட போறார். பெற்றுக்கோ. The press highlighting to light, press highlighting to light. ஒரு புதிய சால்வை, ஒரு புதிய சால்வை. எலிசா மேல விழுந்த சால்வை உங்க குடும்பத்தை மேல விழுகுது, உங்க பிள்ளை மேல விழுகுது, உன் தலை மேல விழுகுது. நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி எலிசா மேல விழுந்த அதே சால்வை. ஓ ராபா ஷாகா பாதாளா, அரகா பாதாளா, ரீகிபா தூடாளா. பாஸ்டர், பாஸ்டர், இந்த பையன் ஒரு பாட்டு எழுதுவான், இவன் மேல ஒரு ரைட்டிங் பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு பாடலை எழுதி அதற்கு சொந்தமா மியூசிக் அமைச்ச அநேக ஜாதிகள் அதை பாடும். சிலரை கர்த்தர் வேறு பிரிக்கிறா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தெய்வீக பிரசனத்தை அனுபவித்த, ஒரு தெய்வீக பிரசனத்தை அனுபவித்த பின்னாடி இருக்கிற ஒரு சகோதரிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில ஒரு சால்வை உண்டு, எல்லாத்தை விட்டு விட்டு ஊழியத்துக்கு உடைய அர்ப்பணி. ஓ ராபா சகாதாளா. எசபேலை தகர்க்க, ஆகாபை தகர்க்க நம்முடைய பட்டணத்தில் எத்தனையோ பலவான்கள் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, பலவானை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டா. கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். நான் ஒரு சில தாய்மாருடைய கண்களில் கண்ணீரை பார்க்கிறேன். ஒரு சில சகோதரனுடைய கண்களில் கண்ணீரை பார்க்கிறேன். கர்த்தர் உன்னை நிறைத்து கொண்டு இருக்கிறார். Feel the Lord presence. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார்.
சிஸ்டர், உன் தலை மேல ஒரு சால்வை இருக்குது. சகோதரா, உன் தலை மேல ஒரு சால்வை இருக்குது. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். திரும்பி வா. ஆசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆசைவாடும் ஆனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. கையை உயர்த்தி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆவியே 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 ஆவியே, ஆசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆசைவாடும் ஆனலாக்கும் எங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு ஆவியே 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 ஆவியே, ஆசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி. இந்த வார்த்தையை அர்ப்பணித்து சொல்லுங்க. ஆசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி. நான் தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னவங்க, பாஸ்டர் இன்னைக்கு இந்த சால்வை என் மேல விழுந்திருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தங்க பார்ப்போம். ஒரு புதிய மனுஷனா நான் என்னை உணர்கிறேன். ஒரு புதிய மனுஷியா என்னை நான் உணர்கிறேன். நான் ஒரு சில கரங்களை உயர்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். இந்த அழகப்பாபுரத்துல சில எசபேல்களை, சில ஆகாப்புகளை, சில பார்வோன்களை, சில எரிகோ சுவர்களை உங்களை வைத்து கர்த்தர் தகர்க்க போகிறார். Receive the Holy Ghost. ரெண்டு கைகளை தட்டி பரலோகத்துக்கு ஒரு நன்றிகளை சொல்லுங்க பாப்போம். ஓ ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல 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 கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி இந்த கூட்டத்தை தடையில்லாமல் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இயற்கையை கர்த்தர் நமக்கு சாதகமாக்கி தந்தபடியால் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நல்ல 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 ஹல்லேலூயா நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன்.
நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினேன், கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினேன், கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்ல கரந்தட்டி நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தெளிவான ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சரியா புரிந்து கொண்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உங்களோடு கூட பேசினார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார், ஒப்பு கொடுக்கிறவங்களை ஆண்டவர் தேடுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் மனதார ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இந்த சத்தத்தை கேளுங்க. நேற்று தினத்தில் ராத்திரி வேளையில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டு படுக்க போனோம். அந்த நேரத்தில் பாஸ்டமாவுக்கு ஒரு ஃபோன். பாஸ்டமாவுடனே சொன்னாங்க, இப்படி பக்கத்து ஊரில் ஒரு சகோதரிக்கு போராட்டம், கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. ராத்திரி 11:40. ராத்திரி எத்தனை மணி? இதான் ஊழியம். ராத்திரி 11:40 அந்த வீட்டுக்கு போய் போராட்டத்தோடு, பிசாசு போராட்டத்தோடு அந்த சகோதரி இருந்தாங்க. என் கூட ஒரு சகோதரன் வந்திருந்தான், சபையை சேர்ந்த சகோதரன். அந்த பிசாசை துரத்திட்டு வீட்டுக்கு வரச்சில 12:15. இதுதான் எங்கள் ஊழியம். அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு ஆண்டுடைய ஆராதனை காரியங்களை முடிச்சாச்சு. அங்கே டயர்டு, அங்கே போயிட்டு கன்வென்ஷன் நடத்திட்டு வந்து அடுத்த ராத்திரி 12:15 பிசாசு துரத்திட்டு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு படுக்க போகணும். இன்னைக்கு அந்த வித்தியாசத்தை, நேற்று ரொம்ப ஆண்டவர் இந்த காரியத்தை கூட இருக்கிறத, ஊழியத்தை நேசிக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த ஆராதனை தொடங்குறதுக்கு முன்பாக மழை பெய்துட்டு நம்ம வந்த பிள்ளைகள் பாதி பேர் உள்ள போயிட்டாங்க. நம்ம ஜனங்கள் சொன்னாங்க, இல்லை உள்ள வச்சிருவோம், மழை வரும். ஆனால் பழைய காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்தினார். பழைய நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தின நாட்களை கர்த்தர் நினைவுபடுத்தினார். நானும் பிரதரும் பேசணும், இல்லை வெளியே வச்சிருவோம், முடிஞ்சது. உடனே வெளியே வச்சோம். இயற்கை கர்த்தர் சாதகமாய் மாற்றி தந்தார். நம்முடைய ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் அதை காண்பித்தார். அந்த சூழ்நிலையை சாதகமாய் மாற்றி தருகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஊழியத்தோடு கூட இருக்கிறார். அவருடைய கிரியை வெளியரங்கமாக இருக்கிறது. அதை ஜனங்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை, நம்ம ஊழியத்தின் மேல வைத்த கிருபையை அவர் விலக்கவே இல்லை. அது நம்மளை விட்டு விலக்கவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை எலிசாவும், ஆண்டவருக்கு தேவை யெகூவும் தேவை. ஆண்டவருடைய அபிஷேக குப்பி ஆயத்தமா இருக்கிறது, சால்வை ஆயத்தமா இருக்கிறது. நீங்கள் ஆயத்தமானால் தேவன் உங்களை பயன்படுத்த ஆயத்தம். என்ன பார்க்கலாம்
பல மடங்கு உங்களை பயன்படுத்தினா எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் பிள்ளைகளை பயன்படுத்தின மகிழ்ச்சி. யாராக இருந்தாலும் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என் பிள்ளைகளை பயன்படுத்தும். ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் ஜெபம் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இதில் வாலிபர்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், வாலிபர்கள் இருக்கலாம். என்னையும் பயன்படுத்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அதை பரலோகம் கவனிக்கிறது, பரலோகம் அதை பார்க்கிறது. ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். விசேஷித்த மனுஷனாய் மனுஷியா கத்த மாற்றுவார். கண்களை மூடிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எல்லா கண்களை மூடி ஆண்டவரத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேக குப்பி எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் என் சிரசு ஆண்டவரே ஊற்றப்படட்டும். என் சிரசில் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். அந்த சால்வை என் மேல விழட்டும். அந்த சால்வை என் மேல விழட்டும். அந்த சால்வை என் மேல விழட்டும். ஆண்டவர் என்ன எலியாவாய், அந்த எலிசாவாய், ஆண்டவரே ஒரு எக்குவா என்ன மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. என் பிள்ளைய மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க, மாற்றுங்க. பிள்ளை இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத. உன் பிள்ளையை மாற்ற கத்தரால முடியும். உன் பிள்ளையை எடுத்து பயன்படுத்த முடியும். உன் பிள்ளை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஒரு பலபா ஷியாந்தரா ஒரு கதனமாசியா உன்னை மாற்ற முடியும். ஒரு கதனமாசியா வாலிபனே உன்னை பயன்படுத்த முடியும். வாலிப பிள்ளையே உன்னை பயன்படுத்த முடியும். தேசத்தை அசைக்கிற கருவியா உன்னை மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வல்லமை இப்போது 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 உங்க மேல விழுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் ரிகபா பாபா 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 ரிபர பல 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 ஷபல பல 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 ரிபிரியா தர பல 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 ரிபிரியா கபல பல 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 சியந்தர பல 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 ரிகதர மனம ரிபியா கபா உரபல பல ஷக்கதர ம சியந்தர ம இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அபிஷேகம், தெய்வீக அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. அது சால்வை பிள்ளைகளை மூடுவதாக. இரட்டிப்பான வரத்தோடு பயன்படுத்துங்க, இரட்டிப்பான வரத்தோடு பயன்படுத்துங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்க. குடும்பம் குடும்பமாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள்ல எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாற்று. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.